போயிட்டு வரேன். பாய் மைலோ. பாய் சார். வெல்கம் பேக் டு ரோம் வித் கௌதம். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா டுவர்ட்ஸ் தி ராசிபுரம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. கரெக்டாக ஒரு 1 to 3 அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம ரீச் ஆகிடணும் போயிட்டு. இப்போ எனக்கு பின்னாடி ஒரு கேங் வந்துட்டுருக்கு. நான் இப்போ பார்த்தேன், சைடில் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு முன்னாடி வந்து 2 கான்டினல் ஜிடி, அப்புறம் வந்து ஹிமாலயனு, இதோ பாருங்களேன் Z900. நானே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன் 110, 115. இந்த ரோட்டில் போகக்கூடாது. ஆனால் என்னை மிஞ்சியும் அவங்க போயிட்டுருக்காங்க. என் கூட ரேஸ் ஓட்டுறாங்க வேறு. என்னை பார்த்துட்டு பிறகு தான் அவங்களுக்கு க்ரூஸ் பண்ணாங்க பயங்கரமாக. என்ன இது பண்ணிவிட்டு ஏதோ நான் அவங்க கூட ரேஸ் போகிற மாதிரி. ஏன்டா நானே சிவனேன்னு போயிட்டுருக்கேன், ஏன்டா என் கூட ஏன்டா ரேஸ் போயிட்டுருக்கீங்க. இதில் வேறு கான்டினல் ஜிடி வேறு. லெஃப்ட்டில் ஒரு கான்டினல் ஜிடி எனக்கு ஓவர்டேக் அடித்து ஸ்ட்ரீட்டாக போச்சு. ரைட்டில் ஒருத்தன் கான்டினல் ஜிடி அதேமாரி ஓவர்டேக் பண்ணி ஸ்ட்ரீட்டாக போனான். எதுக்கு இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பாருங்கள். அவன் அந்த லாரிக்குள்ளெலாம் பூந்துலாம் போகிறான். இதனால தான் ஆக்சிடெண்ட் ஆகுது. இதனால தான் காருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, லாரிக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், இவெல்லாம் அசிங்கமாக திட்டணும். இவெல்லாம் பேர் இவன் அதுக்கு மேலே அவங்க பாரு கூடாது. இதனால தாங்க ஆக்சிடெண்ட் ஆகுது. நம்ம ஒரு 190 110 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் க்ரூஸ் பண்ணிகிட்டே போவோம். ஏன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பைக், மினி சூப் பைக் கூட சொல்லலாம். இது வந்து டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 195 வரைக்கும் போகும். ஆனால் நானே வந்து 90 110 வரைக்கும் தான் க்ரூஸ் பண்ணிட்டு போகிறேன் இன் பிட்வீனு. ஒருத்தனா லெஃப்டில் வரான், இன்னொருத்தர் ரைட்டில் வரான். எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு. செயின் லூஸாக இருக்கணும். செயின் டைட் பண்ணணும். செயின் டைட் பண்ணணும். ஸ்டாண்ட் இருக்கா? ஸ்டாண்ட் இல்லைண்ணா. ஸ்டாண்ட் இல்லை. இல்லை இந்த வண்டிக்கு இல்லைண்ணா. வரவேல வேறு ஊந்துடுச்சு வேறு. இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையே. அது வரவேல ஊந்துடுச்சுண்ணா எல்லாமே. அதனால தான் செயின் லூஸ் ஆகிடுச்சு. அது இருந்தால் தான் பண்ண முடியும். அப்படிங்களா? ஆமாம். ஷோரூம் தான் போகணும், இங்கே எங்கேயும் கிடைக்காது. வேலூர் ப்ரீ ரோடு இருக்குல்ல, அங்கே போகணும் ஷோரூமு. இல்லை இந்த வண்டி ஷோரூம் வந்து மதுரையில் தான் இருக்குது. இல்லை இது என்னது? கவாஸ்கியா? அது அப்புறம் எப்படி பண்ணுறது? இது வேறு எதுவுமே பண்ண முடியாதா? வேறு என்ன, சின்னதாக ஒரு பிளேட் ஒன்று வச்சு அப்படியே டைட் பண்ணு. லைட்டாக சாய்ச்சி கொடுங்க. அப்படியே உங்கள் பக்கம் குடிக்கணுமா? டுவர்ட்ஸ் ராசிபுரம். செயின் வேறு, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு கைண்டுக்குச்சு. எங்கேயோ ஊந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வரவே இல்லை. செயின் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. அந்த வேறு இங்கே ஒரு கடை இருந்தது.
கேனுக்கு ஆயில் உள்ளங்களா? ஆ வச்சு பிடிக்கிறீங்களா? ஓகே. எவ்வளோண்ணாச்சு? 50 ரூபாய். சென்னையிலேருந்து ராசிபுரம் போகிறீங்க? ராசிபுரம் போயிட்டு திரும்பி சென்னைக்கு போகணும் நாளைக்கு. ரொம்ப நன்றிண்ணா. நல்ல வேலை அங்கேருந்து செயின் செம்ம சவுண்டு வந்துட்டு இருந்தது. அவ்வளோ லூஸாக இருக்குல்ல? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சவுண்டு ஒரு அங்கே டேரக்ட் சவுண்டு வந்துட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஓட்டுறதுக்கு. இந்த இடம் எந்த இடம்ண்ணா இது? இந்த இடம் புதுப்பாளையம். ஓகே. வால்பாடிக்கு உள்ள. ஓகே. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நல்ல வேலை அந்த பீஸ் வந்து கரண்டி விழுந்துருச்சு. இப்போ நான் ஷோரூமில் தான் போய் பார்க்கணும் அது. ஆனால் அண்ணன் வந்து இப்போது எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஏதோ ஒரு பிளேட்டு மாதிரி போட்டுட்டு அதை எனக்கு லாக் பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்க்ரூ போட்டு. இதுதாங்க அந்த வால்பாடி ரோடு, சேலம். இது கரெக்டாக ராசிபுரம் கனெக்ட் ஆகும். ஆத்தூர் அக்கா, ராசிபுரம் இந்த சைடு போகிறது, இந்த சைடு போகும். எவ்வளோ தூரம்க்கா? அப்படிங்களா? ஓகே. இதே ஃபாலோ பண்ணால் போதுமா? சரி, தேங்க்ஸ். இது ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, பார்ப்போம். ஹலோ. கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டேன். எந்த இடத்துல வரணும், எந்த இடத்துல நிறுத்தணும்? நான் வெளியே இருக்கேன், கல்யாண மண்டபம் வெளியே ரோட்டாண்ட. உள்ளே என்ட்ரு ஆனவொடனே கோயில் ஒட்டி லெஃப்டா? ஓகே. மண்டபம் தானா? வண்டி எங்கே நிறுத்துறது? ரூமு. ஓகே. வண்டி அங்கே எடுத்துரு. கரெக்டாக தான் வந்தேன். காலைல 6 மணிக்கு கிளம்புனேன். 6 மணிக்கு நான் ஒரு பிரேக் எடுத்தேன், அதுதான். 5 மணி நேரம் ஆயிடுச்சு. 5 மணி நேரமா? 5 மணி நேரம். எப்போ ஸ்டார்ட்டு? 12 மணி.